வணக்கம் நண்பர்களே. கிட்ட பார்வை, எட்ட பார்வை, இப்படி பல்வேறு விதமான பார்வை திறன் குறைபாட்டுக்கு இந்த கண்ணை சுற்றி இருக்கிற வர்ம புள்ளிகளை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா, அப்புறம் சில பயிற்சிகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா பார்வை வந்து நமக்கு முழுசாக கிடைச்சிரும், லைஃப் லாங் கிடைச்சிரும் அப்படின்னா நிறைய காணொலிகள் பரவாயில்ல நம்ம பார்க்க முடியும். அதனுடைய உண்மைத்தன்மையை விளக்குறது தான் இந்த காணொலி. நமக்குமே அதிக நேரம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இந்த கிட்ட பார்வை குறைபாடு இருந்து அந்த பயிற்சிகள்லாம் வந்து நம்ம மேற்கொண்டோம். உங்களுடைய பார்வை முழுசாக உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுசாக கிடைக்கல. அப்போ அது சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொய்யும் இல்லை. ஏம்பா உண்டு இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லு, ரெண்டையுமே சொல்கிறேன் அப்படின்னா ஆமாங்க. நம்ம அதை வந்து மிக துல்லியமாக செய்கிறோமா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது எந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது பலன் வந்து கூடுது. காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அதை நம்ம செய்யும்போது நம்ம பார்வை திறன் வந்து இம்மிடியேட்டாக இன்க்ரீஸ் ஆகிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே வரோம், பார்வை திறன் நல்லா கூடுது. ஆனால் கொஞ்ச நாள் விட்டுறோன்னு வைங்களேன், அது திரும்ப பேக்குக்கு போய் போகுது, பழைய ஸ்டேஜுக்கு போய் போகுது. அதனால் நம்ம தெரிஞ்ச வேண்டியது என்னென்னா இதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப் லாங் கண்டினியூஸாக செய்யணும், மிக துல்லியமாக செய்யணும். காலையில் ஏர்லி மார்னிங் செய்கிறது ரொம்ப சிறந்தது. அதெல்லாம் சரிப்பா. இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க என்னென்னா, காவல் அதிகாரி கேட்பார், ஏம்பா சம்பவத்தை பண்ணி இப்போ எங்கே இருந்த, சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்தது, சம்பவத்துக்கு யாரெல்லாம் வந்தது இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு அவன் அப்புறானே கேட்பான், ஐயா இந்த சம்பவம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். அது மாதிரி நம்ம இந்த கண் பயிற்சின்னு சொன்னியே அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, முதல்ல அதை சொல்லுப்பா அப்படின்னா அதுக்காக காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இருக்கிற புள்ளி, இந்த புள்ளி இதை கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, திருப்பியும் கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை. அதுக்கப்புறம் இந்த புள்ளியிலேருந்து 2 விரலை இப்படி வச்சிங்க அப்படின்னா எந்த பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல அதை கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, திருப்பியும் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, திரும்பவும் கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை. அதுக்கு நேர் பாயிண்ட்டு கீழே இங்கே இதை கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, திரும்பவும் கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த ஓரங்கள், இது கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, திரும்பவும் கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை. இந்த 3 ஸ்டெப்ஸை மறக்காமல் செய்யுங்க. இந்த 2 கண்ணுக்கும் இந்த நடுப்பகுதி இங்கே பாருங்கள். இதை வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி பிடிச்சி வைங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ எல்லா வர்ம புள்ளிகளும் தூண்டப்படும். இந்த கண்ணை இப்படி தடவி கொடுங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட் ஸ்டெப். இதுலேருந்து கூடுதலாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை திறந்துக்கிட்டும் செய்யலாம், மூடிக்கிட்டும் செய்யலாம் இந்த எக்ஸசைஸு. ஆனால் மூடிக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து என்னோடய விழி எப்படிலாம் போயிட்டு வருது அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக வேண்டிய நான் திறந்துக்கிட்டே செய்கிறேன். சரிங்களா? இந்த கண்ணால் இந்த முக்கியம், இந்த கண்ணால் இந்த முக்கியம் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், அப்படி பார்க்கும்போது இந்த விழி வந்து இப்படி தான் இருக்கும். கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் போதும். இது அதுக்கு அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணணும். இந்த நெத்தியை நீங்கள் வந்து பார்க்க முயற்சி பண்ணணும், இந்த பாயிண்ட்டை. அதாவது எப்படின்னா, இப்படி. சரிங்களா? எனக்கு கூட சரியாக வந்ததா என்னன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவு பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கண்ணை 360 டிகிரியில் சுற்றணும், அதாவது 360 டிகிரியில் சுற்றணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 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 இங்கே பாருங்கள். இப்படி கண்ணை மட்டும்தான் போயிட்டு வரணும். இப்படி தலையை சுற்றக்கூடாது, கண்ணை மட்டும்தான் சுற்றணும். தலை அப்படியே தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் பாருங்கள். உங்கள் கட்டை விரல் நெகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தூரம் கொண்டு போங்க, திரும்ப கிட்ட கொண்டுட்டு வாங்க, தூரம் கிட்ட. இப்படி ஒரு 10 தடவை செய்யுங்க. இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் இந்த கைகள் ரெண்டுத்தையும் உள்ளங்கைகளை நல்லா தேய்ச்சி சூடு வர்ற அளவுக்கு பண்ணி கண்ணு மேலே வைங்க. இப்படி ஒரு 5 தடவை செய்யணும். பர்ஃபெக்ட். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யணும், லைஃப் லாங் செய்யணும். அப்போ தான் இம்ப்ரூவ் ஆன பார்வை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். இல்லை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப பழைய நிலைக்கு போயிடும். நன்றி.